ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவில் தேங்காய், கூடவே பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் புதினா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை, கூடவே 1.5 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால். இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இன்னொரு கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி டோட்டலாக ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது அடை தோசை மாதிரி தான் நான் இன்றைக்கி சுட போகிறேன். உங்களுக்கு நல்ல மொறுன்னு மெலிசாக கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் போரிங் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கோங்க. இப்போது தோசைக்கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து அடை மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இது திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.